ஒரு 26 வயசு பையன் கேமில் ஃபெயில் ஆகி வந்த ஐடியாவால் இன்னைக்கு பில்லியன் கணக்காக சம்பாதிச்சிட்டு இருக்கான். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது மாதிரி பில்லியனர் ட்ரில்லியனர்ஸ் எல்லாம் ஆக்சுவலி எப்படி பில்லியனர் ட்ரில்லியனர் ஆனாங்க அண்ட் அவங்களோட ஃப்ளாஷ்பேக்ஸ் அண்ட் ஹார்ட் ஆஃப் தெரிஞ்சு ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவர் தான் ஸ்டீவன் பட்டர்ஃபீல்ட். அவரோட டீமோட சேர்ந்து சின்சியராக ஒரு ஆன்லைன் கேமை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட 3 வருஷமா. அப்போது மில்லியன் கணக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாரு, கன்சிஸ்டன்சியாக ஹார்ட் ஒர்க் போடுறாரு டீம் கூட. 3 வருஷம் கழிச்சு அந்த கேமை லான்ச்சும் பண்ணுறாரு. ஆனால் பெருசாக சக்ஸஸ் ஆகலை, யூசர்ஸும் அவ்வளோவா இல்லை, கேம் ஃபெயிலும் ஆகுது. அதனால் அவருக்கு ஒன்று தோணுது. இது என்னன்னா, அவர் கேம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட டீம் கூட கம்யூனிகேட் பண்ண இன்டர்னல் சாட் டூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் அவர் யோசிச்சது, இந்த கேமை ஆல்மோஸ்ட் தள்ளி வச்சுட்டு இந்த சாட் டூலையே தனியாக ஒரு கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணா என்னன்ட்டு. அதே மாதிரி அவரோட டீமையும் ஃபுல் ஃபோக்கஸ் சாஃப்ட்வேருக்கு மாற்றி அதே மாதிரி கன்சிஸ்டன்ஸியாக சில மந்த்ஸ் ஹார்ட் ஒர்க் போட்டு ஈஸி டு இன்டர்ஃபேஸ் அண்ட் ஈஸி டு மெசேஜ் அண்ட் ஈஸி டு ஃபார்வர்ட் ஃபீச்சர்ஸை கனெக்ட் பண்ணி அதை லான்ச்சும் பண்ணுறாரு. சில நாள்லேயே தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி யூஸ் பண்ணுது அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்துட்டாங்க. பில்லியன் கணக்காக டாலர் வந்து அந்த ஸ்டேட்டஸையும் அச்சீவ் பண்ணுறாரு. அவர் பில்லியனர் ஆனதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, கேம் ஃபெயில் ஆகியும் அதிலிருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிச்சி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டான வேலை யூஸ் பண்ணி ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன்ஸை லான்ச் பண்ணார் அண்ட் பிஸ்னஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட